ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சூப்பரான க்ரன்ச்சியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். டக்குன்னு செய்கிற இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 250 ml கப்பில் 2 கப் ராகி மாவு நம்ம இப்போ எடுத்துருக்கோம். உங்கள் கிட்ட மெஷரிங் கப் இல்லைனாலும் பரவாயில்ல. 1/2 கிலோ மாவு பாக்கெட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நம்ம சேர்த்துருக்க வெண்ணெய் எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். மாவை அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு ஷேப் வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும். இப்போ மாவு நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. மாவை அழுத்தி பிடிக்கும் போது இந்த மாதிரி ஷேப் வரலைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மீடியம் சைஸில் 5 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. 3 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருங்க. 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரம் கம்மியாக இருக்கிறதுனால 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விடும். அதெல்லாம் நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விடுங்க. தண்ணியும் அதிகமாக சேர்த்திடக்கூடாது. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி லூஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நமக்கு பல்லில் ஒட்டும். அதே போல் எண்ணெயும் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயோட சூடு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எண்ணெயில் சேர்த்துருங்க. ரொம்ப பெரிய பெரிய மாவை போடாமல் ஒரு மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். மாவை எண்ணெயில் போட்டதும் இதே மாதிரி பொங்கி வரணும். அப்போ தான் மாவு நல்லா வேகும். மாவு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. நம்ம மாவை சேர்த்த உடனே கிளறி விட்டுறக்கூடாது. இது வேகிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் வர பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்குனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. பக்கோடா நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடுங்க. தேவைப்பட்டால் கருவேப்பிலை இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ராகி வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டீயோட சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வர ஒவ்வொரு ரெசிபியோட அளவுகளையும் அந்தந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள்.